3, 2, 1, ஸ்டார்ட். இயக்கத்தில் இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மகாராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு. அவருக்கு மனைவி கிடையாது, ஒரே ஒரு மகள் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஒரு வயசு பொண்ணு. அந்த பொண்ணு மேலே ஆசையாக பாசமாக இருக்கார். அந்த பொண்ணை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டார். அந்த பொண்ணுக்கு படிப்பில் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ஸ்போர்ட்ஸுக்காக ஒரு கேம்புக்கு அந்த பொண்ணு ஒரு வாரம் போயிருப்பாங்க. அந்த டைமில் இவர் முகத்தில் காயத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்றுக்கிட்டு, என் வீட்டில் வந்து என் லட்சுமியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறாரு. போலீஸ்காரங்க கேட்குறாங்க, லட்சுமின்னா யார், உன் மனைவியா, உன் மகளா, யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் லட்சுமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த லட்சுமி யார் அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு டஸ்ட்பின், ஒரு குப்பை தொட்டி, அதைத்தான் காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பைத்தியக்காரமனா, அது ஒரு 200 300 இருக்குமா, அதை காசை கொடுத்து வாங்கிக்க மாட்டியா, அதுக்கு ஒரு புகார் கொடுத்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் அவர், நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா லஞ்சம் தரேன் அப்படின்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த 5 லட்ச ரூபா பணத்துக்காக இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில் பேரலாக இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. ஒரு திருட்டு கும்பல், அந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீடுகளை நோட்டமிட்டு அந்த வீட்டில் இருக்கிற நகை பணத்தை எல்லாம் கொள்ளடிச்சிட்டு அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை சூறையாடிட்டு போகிறது தான் அந்த கும்பலுடைய வேலை. இந்த கொள்ள கும்பலுக்கும் இந்த சலூன் கடை வச்சுருக்கிற என்னுடைய குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்க வந்த நபருக்கும் என்ன சம்பந்தம், இதில் அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதையை நான் லீனியரில் தான் சொல்லியிருந்தாங்க. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பொறுத்தளவுக்கு ரொம்ப தொண்டையை கவர மாதிரி தான் இருந்தது. அதுக்கு காரணம், கதை துண்டு துண்டாக ஓடிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சலூன் கடையை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கொள்ளடிக்கிற கும்பலை காட்டிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு மெக்கானிக் செட்டில் கவுன்சிலரும் அங்கே மெக்கானிக் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அதை காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா நட்டியை காட்டுறாங்க, அவர் வந்து ஒரு கெட்ட போலீஸ் அப்படின்னு காட்டுறாங்க. அவரை கெட்ட போலீஸ்ன்னு காட்டுறதுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு சீனை ஒன்று காட்டுறாங்க. அதுக்கு படத்தில் வந்து நட்டியை காமிச்சிட்டு, இவர் இந்த படத்தில் ஒரு கெட்ட போலீஸ் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டிருந்தா கூட நமக்கு ஒரு 10 நிமிஷம் மிச்சமாக இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு சீனை வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கதை எங்கெங்கேயோ போய் எப்படியோ போகுது. கடைசியாக குப்பை தொட்டியை தேடுறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி இடவேளை முடியும் போது, ஒரு சிறிய புறாவுக்கு இவ்வளோ பெரிய போரா, இதனடா பெரிய அக்க போரா இருக்குது அப்படின்ற மாதிரி, ஒரு குப்பை தொட்டிக்கு இவ்வளோ பெரிய ஃபஸ்ட் ஹாஃபா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் தேவையில்லைன்னு நினச்ச பல சீன்கள் வந்து தேவையான காரணத்துக்காக தான் வச்சுருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் நிறையாவே கோர்வையாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே திரைக்கதையை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக படம் முடிகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் நல்ல ஜெட் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிச்சு படம். போலீஸில் வந்து ஒரு திருட்டு கேஸை பிடிக்க முடியல அல்லது ஒரு கொலை கேஸை பிடிக்க முடியலன்னா டம்மியாக ஒரு கொலைகாரனையோ திருடனையோ செட்டப் பண்ணி அவனை அப்ரூவர் ஆக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் சிங்கம்புலியை கொண்டு வந்து இவன் தான் திருடன், இவன் தான் அந்த குப்பத்தொட்டி திருடன் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு அதை டெமோ காமிக்க சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. சில சீன்களை வந்து நம்ம எழுதும்போது நல்லா எழுதிடலாம், ஆனால் படம் பார்க்குறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு சிக்கலான சீனை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து படம் ஸ்பீடு எடுத்தது, படம் முடிகிற வரைக்குமே ரொம்ப பரபரப்பாகவே போய் முடிஞ்சுது. அதே போல் படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் நம்ம ஏற்கனவே யூகிச்சதாக இருந்தால் கூட அதுவும் ரசிக்கும்படியாக தான் இருந்தது. படத்தில் ஒரு நல்ல விஷயம், ஹீரோவுக்கு 4 ஃப்ரெண்டு, அதில் ஒரு காமெடின்னு சொல்லி போட்டு அறுவை போடாமல் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், படத்தில் ஹீரோயினும் கிடையாது, லவ் சீனும் கிடையாது. என்ன கதையை எடுத்துக்கிட்டாங்களோ அதை மட்டுமே படமாக பண்ணியிருந்தாங்க. சிங்கம்புலி கேரக்டரை வடிவமைப்பாகவே ரொம்ப நல்லா இருந்தது, அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அதே போல் அனுராக் காஷ்யப்போட கேரக்டர் நல்லா இருந்தது தவிர, அவருடைய நடிப்பு, அதாவது நடிப்பை கூட குறை சொல்ல முடியாது. அவர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு, டைலாகில் ஒன்று வந்துட்டு இருக்குது, லிப்சிங் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு கூட ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன், அந்த தாயேன்ற பாட்டு கேட்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் படத்தில் துண்டு துண்டாக ஒரு 2-3 இடத்துல வந்திருக்குது அது பாட்டு.
மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை செகண்ட் ஹாஃபை போலவே ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் விறுவிறுப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த படம் ஒரு முறை பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. அதே போல் நீங்கள் உள்ளூர் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமா அதெல்லாம் கொஞ்சம்லாம் பார்க்குறவா இருந்தால் இந்த படம் மலையாளத்தில் வெளியே வந்த இரட்டாவை ஞாபகப்படுத்தும், கொரியன் படமான ஓல்டு பாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லாஜிக்கு மீறல்களை பற்றி கவலைப்படாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தாகவே இருக்கும். ஸோ தாமதிக்க ஓகே கைஸ், மகாராஜா ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. தொட்டிக்கு 5 லட்சம் தரானா? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், என்ன இவ்வளோ ரிவல் பண்ணிட்டாரு ட்விஸ்ட்டு, அந்த படத்தில் ட்விஸ்ட்டு அதுதான். லக்ஷ்மிங்கிறது என்னன்னு தான் அது குப்பை தொட்டின்னு ரிவல் பண்ணிட்டாரு. படத்தை பார்க்கலாம், என்னன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு. ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அனுராக் கஷ்யப் ஹிந்தி நார்த் இந்தியன்காரரு. மேபி ஒரு டப்பிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். என்ன டப்பிங் சிங்காலன்னு சொன்னார். அது உண்மையாகவே நோட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அப்புறம் ப்ளூ ஷர்ட்டை நல்லா தான் நமக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்குறாரு. கிழிச்சார் சார் நீ. ஓகே கைஸ், படத்தை பார்த்தா தெரியும் இவர் பண்ண ரிவ்யூ நல்லதா. இவர் வந்து பாசிட்டிவாக தான் பேசியிருக்காரு. இவர் பாசிட்டிவாக போட்டால் மேக்ஸிமம் படம் நல்லாயிருக்கும், நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். பாய், பீஸ் அவுட்.